ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சென்ற ஏப்ரல் மாதத்தினுடைய எல்லா நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். இந்த புதிய மாதமாகிய மே மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திக்க தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தருடைய நாமத்தை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய மாதமாகிலும் நமக்கு ஆசீர்வாதமும் மகிமையும் நிறைந்த ஒரு மாதமாய் விளங்க வேண்டும். சென்ற 2 மாதங்களிலும் நாம் மெய்யாகவே கண்கூடாக கண்ட ஒரு காரியம், நிறைய விஷயங்களில் பயங்கரமான பிரச்சனைகளின் ஊடாக கடந்து போன அந்த நிலைகளை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வந்தோம். நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே வேலை இழந்து போன தன்மை, பயங்கரங்கள் தேசங்களிலே சூழ்ந்திருக்கக்கூடிய தன்மை, சில இடங்களில் பார்த்தா சிறு பிள்ளைகளுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தொற்றுநோய் கிருமிகளினால் இந்த பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, தங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்கால நிலை எப்படி இருக்கும் என்கிறதை பற்றி யோசிக்க முடியாத தன்மை, இவைகளின் நடுவில் இந்த புதிய மே மாதம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு கேள்வி. இந்த மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு தரக்கூடிய நல்ல ஒரு வாக்கு தத்தம் என்ன? இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு என்ன காரியங்களை தரப்போகின்றார் என்கிறதை பற்றி நம்முடைய தியானத்தில் நாம் தியானிக்க போகின்றோம். இன்றைய மாதத்திற்கு, இந்த மாதத்திற்கு கர்த்தர் தரக்கூடிய நல்ல ஒரு வாக்கு தத்தம் லேவியராகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 6வது வசனத்தில் இந்த மாதத்திற்குரிய நல்ல ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாக ஆண்டவராகிய தேவன் நமக்கு தருகின்றார். இந்த மாதத்தில் போன மாதத்தை போல கஷ்டங்களும் வருத்தங்களும் காணப்படாதபடி நன்மையான இரக்கங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையை தரப்போகிறார். வாசிக்க கேளுங்கள். லேவியராகமம் 26வது அதிகாரம் 6வது வசனம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை தேசத்திலே இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன், நான் ஒளிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை, உங்கள் தேசத்தின் நடுவிலே உலாவிக் கொண்டு வருகிறது இல்லை. எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, இந்த மாதத்திற்கு ஏற்ற ஒரு வார்த்தை. இந்த மாதத்தில் தான் அவங்க எல்லாருமே நமக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த லாக்டவுனை வந்து ஓப்பன் பண்ணணும்னு பேசியிருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையை பாருங்கள். தேசத்தில் நான் சமாதானத்தை தருவேன். தேசம் முழுசும் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தேவன் தரக்கூடிய நல்ல ஒரு வாக்கு தத்தமான வார்த்தை என்ன அப்படின்னா, சமாதானம் தேசத்தின் மேல் வரும், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் நீங்கள் படுத்திருப்பீர்கள், துஷ்ட மிருகங்கள் இனி உங்கள் தேசத்திலே உலாவிக் கொண்டு வருகிறதில்லை. கொரோனா தொற்று ஒரு துஷ்ட மிருகம் மாதிரி எத்தனை பேருடைய உயிரை அது வாரி கொண்டு போகிறதாக நம்ம கண்கூடாக பார்க்குறோம் பாருங்க. இனி அப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்கள் தேசத்திலே உலாவிக் கொண்டு வருகிறதில்லை. ஆண்டவராகிய தேவனுடைய கோபமாகிய பட்டயமும் கூட இனி தேசத்தின் மேல் கடந்து வராமல் உங்கள் வாழ்க்கை சுகமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தமாக தருகின்றார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை தந்த கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் தேசத்திற்கு தரக்கூடிய ஆசீர்வாதமான நிலைகளை பற்றி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். 4 விதமான ஆசீர்வாதங்களை பற்றி இங்கே கர்த்தர் நமக்கு பேசுகின்றார். 1 சமாதானம், 2 தத்தளிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, துஷ்ட மிருகங்களை ஒளிந்து போகக்கூடிய தன்மை, பட்டயங்கள் அற்ற ஒரு வாழ்க்கையினுடைய நிலை. இந்த 4 நிலையை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி தரப்போகின்றார். இதில் முதலாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை தேவன் தரக்கூடிய சமாதானம். இந்த தேவன் தரக்கூடிய சமாதானம் எப்ப நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரப்போகிறது? தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு எப்பொழுது எந்த மாதிரியான சமாதானத்தை தரப்போகிறார்? இதை நாம் நம்முடைய தியானத்தில் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். முதலாக இப்போ நம்முடைய தேசத்தினுடைய நிலைகளை பார்க்கும்போது நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தராகிய தேவனால் கேட்கப்படுகிறதா இல்லையா? நிறைய நீதிமான்கள் ஜெபிக்கிறாங்க, நிறைய கர்த்தருடைய ஊழியக்காரங்க இரவு பகல் பாராமல் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. சில பேர் ஃபாஸ்டிங் இருந்து இந்த கொரோனா தொற்று நோய் கிருமிகள் எல்லாம் ஒழிக்கப்படக்கூடிய வரைக்கும் முழு உபவாசத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லி ஜெபிச்சுட்டே வராங்க. சில பேர் ஒருபடி மேலே போய் அவங்க சொல்றாங்க, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரா தெரியலையே, கர்த்தர் இந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரா தெரியலையே, எத்தனை ஜனங்கள் அநியாயமாய் அப்பாவி ஜனங்கள் செத்து போறாங்களே, இதெல்லாம் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறதா அப்படின்னு சில பேருடைய மனதிற்குள்ளாக சில ஐயப்பாடுகள் எழுகிறது வழக்கு. கர்த்தர் சொல்லுகின்றார், சமாதானம் தேசத்தில் எப்படி உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, முதல் காரியமாக பார்க்கிறோம் எண்ணாகம புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 26வது வசனத்தில் சமாதானத்தை தேவன் எப்படி தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய தேசத்தின் மேலே கர்த்தராகிய தேவன் தரப்போகின்றார். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய சமாதானம் மகிமையான சமாதானம். எந்த மாதிரியான வழியிலே கர்த்தர் அந்த காரியங்களை தரப்போகிறார் என்று பாருங்கள். எண்ணாகமம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் அவர் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட உனக்கு அவர் சமாதானத்தை கட்டளையிட கடவர். எப்படி சொல்றாரு பாருங்க, தேவனுடைய முகம் உங்கள் மேல் பிரகாசிக்க போகிறது. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு தன்மை பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தையின்படி இத்தனை காலங்கள் கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டதை போல ஒரு நிலை. நம்ம ஜெபத்தையெல்லாம் கர்த்தர் கேட்கிறாரா கேட்கலையோ, ஐயோ எத்தனை ஏழை எளிய மக்கள், அப்பாவி மக்கள் சாகுறாங்க. கொரோனா தொற்று நோய் வந்ததுனால தனிமைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் பைத்தியமாயிட்டாங்க. ஐயோ எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. எங்களை கேட்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறாங்க, பார்க்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறாங்க, விசாரிக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறாங்க? சொந்தத்தை பார்க்க முடியல, பந்தத்தை பார்க்க முடியல, குழந்தையை பார்க்க முடியல, மனைவியை பார்க்க முடியல, கணவனை பார்க்க முடியல, அப்பாவை அம்மாவை பார்க்க முடியல என்று சொல்லி தத்தளிக்கக்கூடிய இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகின்றார், என் முக பிரகாசத்தினாலே என் முகம் உனக்கு மறைக்கப்பட்டதை போல காணப்படலாம், ஆனால் இப்ப என்னுடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு நான் சமாதானத்தை தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய முகம் பிரகாசிக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே தேசத்தின் எல்லைகளிலே பரிபூர்ணமான சமாதானம் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். யோபு என்கிற பக்தன் தன் வாழ்க்கையிலே பெரிய உபத்திரவத்தின் ஊடாக கடந்து போனான். தன்னுடைய நண்பர்கள் அநேகம் 4 நண்பர்கள் வந்தாங்க. யோபுவை பார்த்து நிறைய குற்றமான காரியங்களை பற்றி பேச துவங்கினான். அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் யோபுனுடைய மனதை இன்னும் உடைய பண்ண துவங்கிற்று. ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய அடிகள், ஏற்கனவே இழந்திருக்கக்கூடிய இழப்புகள், ஏற்கனவே எல்லா காரியங்களிலும் நஷ்டமடைந்த தன்மை, இந்த 4 நண்பர்களும் மாற்றி 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 அவருடைய மனதை உடைய பண்ணக்கூடிய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பக்தன் யோபு சொல்லுகின்றார், நான் கர்த்தருடைய முகத்தை எங்கே சென்று நான் பார்ப்பேன்? என்னுடைய சகோதரர்களின் மூலமாய் சமாதானம் வரும் என்று நான் நினைவிலே வைத்தேன். ஆனால் அவர்களோ என்னுடைய மனதை உடையப்படுகிறார்கள். என் கர்த்தரை நான் எங்கு சென்று பார்ப்பேன்? என் நியாயங்கள் எல்லாவற்றையும் நான் அவரிடத்திலே முன்பதாக சென்று எடுத்து வரிசையாய் நான் நிறுத்தப் போகிறேன் என்கிறதை பற்றி அவர் பேசுகின்றார். கர்த்தருடைய முகம் நமக்கு முன்பதாக பிரகாசிக்கும் பொழுதுதான் நம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாவற்றையும் வெளியே நம்மளால போய் நிச்சயமான ஒரு அந்த பிரகாரமாக நாம் போய் பேச முடியும். எந்த மனுஷனும் உங்களுடைய காரியங்களை புரிஞ்சுக்கிற மாட்டான். உங்களுக்கு முகத்துக்கு முன்பதாக பேசக்கூடிய மனுஷன் முதுகுக்கு பின்னால வேற ஒரு வார்த்தையை பேசிட்டு போயிடான். அவனுக்கு இந்த பிரச்சனை வந்தது கரெக்டு தாங்க. அவன் எத்தனை விதமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் அவனுக்கு வந்தது கரெக்டு தான் பேசிட்டு போவான். நமக்கு முன்னால ஒரு வார்த்தையை பேசுவார், முதுகுக்கு பின்னால வேற வார்த்தை பேசுவார். ஆனால் கர்த்தருடைய பிரகாசம் வரும் பொழுதுதான் எல்லா விதமான தன்மைகளும் அப்படியே மறைந்து போகிறதை பார்க்க முடியும். அதே யோபுனுடைய புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பிகேமோத் என்கின்ற அந்த சில ஜீவராசிகளை பற்றி பேசுகின்றார். நிறைய ஜீவராசிகளை பற்றி பேசுகிறார். அந்த ஜீவராசிகளை பற்றி அவர் பேசும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, சூரிய ஒளி வருகிறதற்கு முன்பதாக வரைக்கும் அவைகள் எல்லாம் இங்கும் அங்கும் உலாவி தெரியுமா, ஆனால் சூரிய ஒளி வரும் பொழுதோ அவைகள் எல்லாம் தங்கள் தாவரங்களுக்குள்ளாக போய் அப்படி படுத்துக் கொள்ளுமா. இப்ப இந்த கொரோனா தொற்று நோய் உலாவி கொண்டிருக்கக்கூடிய காரியம் ஏனென்றால் சூரிய ஒளியாகிய தேவனுடைய பிரசன்னம் மறைக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால எல்லா தொற்று நோய் கிருமிகளும் தேச அரங்குகள் எல்லாவற்றையும் உலாவி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரகாசம் வரும் பொழுது அவைகள் எல்லாம் திரும்ப அப்படியே போய் படுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிடும். அவைகள் இனி வெளியே உலாவிக் கொண்டு வருகிறதில்லை. இனி தேசத்திலே சமாதானத்தை நான் தரப்போகிறேன். எதனால் சமாதானம்? என் முக பிரகாசத்தினாலே, என் முக பிரசனத்தினாலே, என் முகத்தினுடைய மகிமையினாலே என் ஜனங்கள் சமாதானம் அடைய போறாங்க. என் ஜனங்கள் என் முகத்தை தேடி 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 நாணமடைஞ்சு போனாங்க. என்னை நோக்கி கதர்னாங்க, அழுதாங்க, புலம்புனாங்க. என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லி புலம்புனாங்க. இனி அவர்கள் வேதனையை நான் அப்படி இருக்கப்பட போகிறதில்லை. என் முக பிரசனத்தினாலே நான் அவர்களை திருப்தியடைய பண்ண போகின்றேன். எவ்வளவு பெரிய ஒரு சமாதானம் பாருங்கள். கர்த்தராகிய தேவனுடைய முகம் அவர்கள் மேல் மெய்யாகவே வீசும் பொழுது அவர்கள் இழந்து போன சமாதானத்தை அவர்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மகிமை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொன்னார், நீங்கள் கொஞ்ச நாளிலே என்னை காணாமல் போவீங்க, உலகம் சந்தோஷம் அடையும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் நான் இல்லாமல் இருக்கிறதுனால எல்லா ஜனங்களும் தங்கள் தங்கள் வழிகளிலே கடந்து போய் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் நீங்களோ துக்கப்படுவீர்கள், நீங்களோ வேதனைப்படுவீங்க. நான் திரும்ப பூமியிலே வரும் பொழுது உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற்றப்படும். அந்த சமாதானம் தான் தேவன் தரக்கூடிய சமாதானம். இந்த சமாதானத்தினுடைய தன்மைகளை எதிராக நம்ம இழந்து போயிருக்கிறோம். கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால இப்ப கர்த்தர்
கர்த்தராகிய தேவன் கைவிட்ட ஒரு நிலைமையை போல காணப்படக்கூடிய இந்த இருள் நிறைந்த காலங்களில் தேவன் சொல்லுகின்றார், என் முகத்தினுடைய பிரகாசத்தினால் மீண்டும் இழந்து போன சமாதானத்தை நான் உங்கள் நாட்டுக்கு தரப்போகிறேன், தேசத்துக்கு தரப்போகிறேன். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்று பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேசத்தின் மேலே கர்த்தருடைய முகம் பிரகாசிக்கிறது உண்டானால் தேசத்திலே காணப்படும் எல்லா தீமைகளும் தேசத்தை விட்டு விலகி போகிறதை பிரத்யட்சமாய் நாம் பார்க்க முடியும். இரண்டாவது காரியம் அவர் என்ன சொல்றார் பாருங்க, தத்தளிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. தத்தளிக்கப்படுவார் இல்லாமல் சுகமாய் நீங்கள் படுத்துக் கொள்வீர்கள். இப்போ நம்முடைய தேசத்தினுடைய நிலையை பார்க்கும்போது அது எப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்கிறது? ஒவ்வொரு நாள் காலை ஆகாரத்திற்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை. இந்த ஊரடங்கு உத்தரவு போட்டுக்கிறாங்க, இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போய் எல்லா திங்ஸையும் வாங்கிடணும். கையில் காசு இருக்கிறவங்க போய் வாங்கிடுவா, காசு இல்லாதவங்க என்ன செய்வாங்க யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாட்டினுடைய நிலை எப்போ கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு தெரியாது. தத்தளிப்பாக உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு தன்மை. யார் நமக்கு சாப்பாடு கொடுப்பா, யார் நமக்கு அரிசி கொடுப்பா, யார் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலைமையோடு கூட காணப்படக்கூடிய ஒரு தன்மை. அவங்களுடைய நித்திரை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு உரிய சாப்பாடு கிடைக்காட்டி அவங்களுக்கு தூக்கமே வராது. கர்த்தர் சொல்லுகின்றார், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் படுத்துக் கொள்வீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் பஞ்ச முகங்கள் எல்லாவற்றையும், பஞ்சமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற பண்ண போகிறேன்னு சொல்றேன். இனி தேசத்திலே எந்த காரியங்களையும் பற்றி பயத்தினுடைய நிலைகள் நம்முடைய உள்ளத்தை கலங்க பண்ண போகிறது இல்லை. கர்த்தர் சொல்லுகின்றார், நான் சமாதானத்தை தருகிறது மட்டுமல்ல, தேசத்திலே இனி கலக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கை. எல்லா ஜனங்களும் இப்போ நம்ம வெளியே போகும்போது கலக்கத்தோடு கூட போகிறோம். யார்கிட்ட போய் பேசும்போது கொரோனா வந்துடும் தெரியல. நம்முடைய முகத்தில் மாஸ்கை போடுறோம், அப்புறம் அதுக்கு மேலே வந்து ஹெல்மெட்டை தூக்கி போடுறோம். இங்கே போகக்கூடிய நேரத்தில் கையை கொடுத்துடக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் போய் சாப்பிடக்கூடாது, யாராகிலும் மக்கள் பேசக்கூடிய பக்கத்தில் போய் நம்ம நின்றக்கூடாது. அவங்க மேலே இருக்கக்கூடிய ஏதாகிலும் ஒரு எச்சி துகளோ அல்லது ஏதாகிலும் ஒரு காரியமோ நம்ம மேலே வந்துருச்சுன்னா கூட இந்த தொற்று நோய் வந்துடும் என்று சொல்லக்கூடிய ஒரு பயத்தோடு கூட நம்ம கடந்து போக ஆரம்பிக்கிறோம். இனி பழைய நிலையில் நம்ம எப்படி போனோம் பாருங்கள். தேசத்தில் அடித்து பிடிச்சி போய் எத்தனை காரியங்களை நம்ம பெற்றுக்கொண்டோம் பாருங்களேன். ஒரு க்யூவில் போய் நிற்கக்கூடிய நேரத்தில், சில நேரத்தில் ரேஷன் போடக்கூடிய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரேஷனில் அது ஜீனி போட்டாங்கன்னு சொன்னால் முண்டி அடித்து கொண்டு. ஆனால் இப்போ போக முடியாது, சமூக இடைவெளின்னு சொல்கிறாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களிலே தத்தளிக்க பண்ணாத ஒரு வாழ்க்கை. அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்லுகின்றார், முன்பு இருந்த அந்த பழைய சீருக்கு நீ திரும்பி வர போகின்றாய். தத்தளிப்பே இல்லாத ஒரு நிலை. சுகமாக எந்த இடத்துல வேணாலும், யார் வேணாலும் எந்த இடத்துக்கும் போகலாம். யாருக்கும் எந்த தடுப்பு சுவரும் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு போனால் எத்தனை தடுப்பை நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், தடுப்பே இல்லாத, தத்தளிப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகின்றார். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாறக்கூடிய தன்மைகளை ஆண்டவராக தேவன் உருவாக்கி தர போகின்றார். எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தத்தளிப்பு வரும் தெரியுமா? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 60வது அதிகாரம் 3வது வசனத்தில் தத்தளிப்பு எப்பொழுது நம்முடைய தேசத்தின் மேல் கடந்து வரப்போகிறது அல்லது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிறது என்று பாருங்கள். சங்கீதம் 60வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர், கடினமான காரியத்தை நீர் காண்பித்தீர். தத்தளிப்பினுடைய மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர், எங்களுக்கு நீர் குடிக்க கொடுத்தீர். அப்படின்னா இந்த தத்தளிப்பு என்கிறது எதனால வருகிறது என்றால் கர்த்தருடைய கோபாக்கினை, கர்த்தருடைய கோபம், தேசத்தின் மேல் மூண்ட கோபம், தேசத்தின் மேல் வழக்கு இருக்கிறது என்று சொல்லி நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். என் ஜனங்கள் எனக்கு தீழ்ப்பான காரியத்தை செஞ்சுட்டாங்க, பரிதாபமாக என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் கொடிய தூஷணமா தூஷிச்சுட்டாங்க, எனக்கும் அவர்களுக்கும் வழக்கு இருக்கிறது, ஆகவே என் கோபாக்கினுடைய தண்டனைகளை நான் அவர்களை விட்டு திருப்ப மாட்டேன் என்று கர்த்தர் பேசினார். ஆனால் அந்த மே மாசத்தில் கர்த்தர் சொல்லுகின்றார், என் கோப முகத்தை அவர்களை விட்டு நான் விலக்குகிறேன், தத்தளிப்பான சூழ்நிலைகளை நின்று நான் அவர்களை விடுவிக்கின்றேன். என் ஜனங்கள் சோர்ந்து போகிறதை கண்டு நான் மெய்யாகவே துவண்டு போனேன். அவர்கள் படக்கூடிய வேதனை, அவர்கள் வடிக்கக்கூடிய கண்ணீர், ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவங்க படக்கூடிய கஷ்டம், வறுமை, வேதனை, சாப்பாடு இல்லாமல் சாகக்கூடிய மக்கள், நோயினால் சாகக்கூடிய மக்கள், என் கோபாக்கனுடைய காரியங்களின் நிமித்தம் நான் மெய்யாகவே இரக்கம் கொள்ளுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். கர்த்தருடைய இரக்கங்கள் நீங்களும் நானும் நினைக்கிறதை காட்டிலும் மகா பெரியவைகள். ஆண்டவராக தேவன் அந்த தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை பேசுகின்றார். ஆகாப் என்கின்ற மனுஷன் எனக்கு முன்னால பெரிய பெரிய தப்பான காரியத்தை செஞ்சிட்டான், ஆகவே அவனுடைய நாட்களிலே அவன் நாட்டினுடைய எல்லா காரியங்களையும் அழித்து ஒழிக்கப் போகிறேன், என் சர்வ சங்காரமும் அவனுடைய குடும்பத்தின் மேல் மெய்யாகவே கடந்து வரப் போகிறது, அவனுடைய குடும்பத்திலே சுவரிலே நீர்விடக்கூடிய ஒரு நாய் கூட இல்லாத அளவிற்கு அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அழிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார்.
என்றாலும் ஆகாப் என்கிற மனிதனுக்கு இந்த வார்த்தைகள் அறிவிக்கப்பட்ட பொழுது கர்த்தரை நோக்கி அவன் புலம்பி அழுது தன்னை தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தான். அந்த சாம்பலிலும் புழுதியிலும் உட்கார்ந்து தன்னுடைய தலையிலே சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு அழ ஆரம்பித்தான். இந்த காரியத்தை பார்த்த கர்த்தர் மனம் உருகி சொன்னார், எலியாவை பார்த்து, எலியாவே, நான் அந்த ஆகாபை பற்றி சில கடினமான வார்த்தையை பேசிட்டேன். ஆனால் அவன் தன்னை தாழ்த்தின நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த வரக்கூடிய வாதையும் பிரச்சனையும் அவன் நாட்களிலே வராமல் அவனுடைய குமாரரின் நாட்களிலே தள்ளி போகக்கூடிய காரியங்களை உருவாக்குகிறேன் என்று சொல்லி நான் அவனுக்கு இரக்கம் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த கோபாக்கினையை மாற்றக்கூடிய கர்த்தர் நம் மேலே காணப்படக்கூடிய வழக்கு வியாஜ்யங்களை நின்று தேவன் நம்மை விடுதலையாக்கி இந்த மே மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தராகிய தேவன் கிருபைகளை தரப்போகிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படின்னா எதை நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஒரே ஒரு விஷயம்தான். நிறைய பேர் நிறைய காரியத்தை சொல்கிறாங்க. இன்னும் இந்த லாக்டவுன் பீரியட் இன்னும் ரொம்ப எக்ஸ்டென்ஷன் ஆகிரும். இனி நமக்கு செப்டம்பர் வரைக்கும் ரொம்ப நாள் போயிடும், இல்லாட்டி இந்த வருஷ காலங்கள் வரைக்கும் போயிடும். சில கண்ட்ரிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் லாக்டவுன் போட்டுக்கிறாங்களா, 1 வருஷம் லாக்டவுன் போட்டுக்கிறாங்களா. அதனால அந்த மாதிரியாக நம்முடைய லாக்டவுனும் ரொம்ப அப்படி எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டே போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இந்த மே மாதத்திலேயே எல்லா காரியத்தையும் கர்த்தர் விடுதலையாக போகின்றார். எல்லாமே போயிடும். தத்தளிக்கப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் தேசத்தினுடைய எல்லைகளை விட்டு போய்விடும் என்று கர்த்தர் சொல்கின்றார். இனி ஜனங்கள் சமாதானத்தோடு கூட கடந்து போவாங்க, நிம்மதியோடு கடந்து போவாங்க. அவர்களுடைய தேசத்தின் எல்லைகளை நானே ஆசீர்வதிக்க பண்ண போகின்றேன். அவர்கள் சுகமாய் தங்கக்கூடிய நிலைகளை நான் அவர்களுக்கு தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். 3வது காரியத்தை பாருங்களேன். இது குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, தேசத்திலே உலாவக்கூடிய துஷ்ட மிருகங்களை நின்று நான் அவர்களை பாதுகாக்க போகின்றேன். துஷ்ட மிருகங்கள் என்றால் என்ன அப்படின்னா அவங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ தேசத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது எந்த துஷ்ட மிருகம் அதிகமாய் உலாவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் நிறைய உலாவி கொண்டு வருகிறத பார்க்க முடியும். இந்த சண்டேயில் இப்போ வரக்கூடிய சண்டேயில் நம்முடைய அருமையான சகோதரன் சில ஜெப குறிப்புகளை கொடுத்துருந்தாரு. அதில் ஒரு ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த லாக்டவுன் பீரியடில் ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய நிறைய ஜனங்கள், இதனால் தேசத்தில் நிறைய பேருடைய அந்த கற்புகள் எல்லாம் அழிக்கப்படக்கூடிய நிலைகளை பற்றி அவர் அந்த இதில் ஜெப குறிப்பு கொடுத்துருக்கிறார். இது உலக அளவில் நிறைய காரியங்கள் இந்த ஆபாச சேனல் இப்போ ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். தேசத்தில் இந்த மாதிரியான தண்டனைகள் இன்னும் மிகுந்து வர வேண்டும் என்றால், மிகுதியாய் வர வேண்டும் என்றால் சாத்தானும் தன்னுடைய பங்குக்கு கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய கோபம் இன்னும் மூழ வேண்டும் என்பதற்காக தன் பங்கிற்கு அவன் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறான். துஷ்ட மிருகங்கள் தேசம் எல்லாவற்றிலும் உலாவிக் கொண்டு வருகிறதை கண்கூடாக பார்க்க முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நியூஸில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூஸில் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் 70 பெண்களை கற்பழிச்சிருக்கிறான், ரேப் பண்ணியிருக்கிறான். அவன் தன்னை பெரிய ஒரு கனவானாக காண்பிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்கிட்ட லட்சக்கணக்கான அந்த ரூபாயை பறித்து, அது மட்டும் இல்லாமல் அவங்களோடு கூட தவறான உறவுகளை வைத்துக்கொண்டு நிறைய பேரை த்ரெட்டன் பண்ணி நிறைய பேரை கொலை பண்ணி இந்த காரியங்களை செய்திருக்கக்கூடிய மனுஷனை இப்போ அவங்க பிடிச்சிருக்கிறாங்க. இன்னும் அவனுக்கு உடந்தையாக காணப்படக்கூடியவங்க எத்தனை பேரும் தெரியாது. 70 பேரும் பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்த பெண்கள். அவங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கி கொண்டு வரக்கூடிய மனுஷன். இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த மாதிரியான பிரச்சனையான காரியங்களில் இவங்க தங்களுடைய பங்குக்கு சாத்தானுடைய பணிகளை செய்து கொண்டு வராங்க. சாத்தானும் கூட தன்னுடைய பங்குக்கு நிறைய பணிகளை செய்து கொண்டு வருகின்றான். சில பேருடைய வாழ்க்கையில் மென்டல் டிசாஸ்டர் என்கின்ற ஒரு சில, அதாவது மனதளவிலே பாதிக்கப்படக்கூடிய தன்மைகளை உருவாக்கி தற்கொலைக்கு நேராக கடந்து போகக்கூடிய சூழ்நிலை. அவங்க சொல்கிறாங்க, இனி எங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை எதிர்க்க முடியாதுங்க, செத்து போகிறது தான் வழி, ஆகவே நாங்கள் எங்களை கொலை பண்ண போகிறோம், நாங்கள் சாக போகிறோம். சில பேர் சொல்கிறாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளுடைய இயக்கங்கள் மெய்யாகவே கடந்து தேசத்திற்குள்ளாக மெய்யாகவே கடந்து வருகிறதை பார்க்க முடியும். இப்போ கூட பாகிஸ்தானுக்கு நம்ம நாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த எல்லை பகுதியில் பார்டர் தாண்டி நம்முடைய இந்திய நாட்டினுடைய எல்லைக்குள்ளே சில இடங்களை அவர்கள் மெய்யாகவே கையகப்படுத்தக்கூடிய அளவிற்கு, அதாவது இந்த கன் ஃபயர்லாம் பண்ணி நிறைய காரியங்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க. நேற்றைய தினத்திற்குள்ள ஒரு 4 தீவிரவாதிகள் பிடிச்சிருக்கிறாங்க. இது எதுக்கு சொல்ல வருகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள், தேச அரங்கிலே உருவாக்கப்படக்கூடிய பிரச்சனைகளை சாத்தானும் தனக்கு சாதகமாய் பயன்படுத்துகிறான். சாத்தான் தன்னுடைய பங்குக்கு நிறைய வேலைகளை செயல்படுத்த ஆரம்பிக்கிறான். இந்த சாத்தானாகிய துஷ்ட மிருகங்களையும் நான் தேசத்திலே இராதபடி ஒழிய பண்ண போகின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கே நல்லா தெரியும். சாத்தான் தேசத்திலே இராம போயிடுச்சுன்னா தேசம் முழுவதும் பாவமற்ற நிலையோடு
கூட இருக்கிறதை பார்க்க முடியும். தேசத்திலே கர்த்தராகிய தேவனுடைய ஆளுகை, நேரடியான ஆளுகை வருகிறதை பார்க்க முடியும். சாத்தான் இருக்கக்கூடிய காரியத்தினால தான் அவன் கர்த்தரை குற்றப்படுத்தி மனுஷனுடைய மனதை ஆண்டவருக்கு விரோதமாக எழுப்பி தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கனை தேசத்தின் மேல் ஊற்றப்பட ஆரம்பிக்கிறான். இந்த பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் அழித்து ஒழிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேசம் சுபிட்சமாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். தேசம் சுகமாய் தங்கியிருக்கிறதை பார்க்க முடியும். அந்த ஆதாம் ஏவாள் காலத்தை கொஞ்சம் பாருங்க. அவங்க காலங்களில் அந்த பொல்லாத பிசாசனுடைய தன்மைகள் வருகிறதற்கு முன்பதாக ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படி இருந்தது பாருங்கள். ஒவ்வொரு நாள் மாலை வேளை நேரத்தில் ஆண்டவராகிய தேவனை அவர்கள் அழைக்காமலேயே கர்த்தர் அவங்கள பார்த்து பேசுறதுக்காக வந்துடுவார். இப்போ நம்ம உட்கார்ந்து கூப்பிட்டா கூட கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியல. ஆண்டவரே உங்களை பார்க்கணும், பேசணும் 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 பேசணும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு அருமையான ஒரு வாலிப தங்கை என்கிட்ட வந்து ஒரு காரியத்தை பேசினாங்க. அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னா அங்கிள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் கர்த்தரை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு தடவை மாத்திரம் கர்த்தரை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் ஒரே ஒரு சான்ஸ் வாங்கி தரணும். இது என்னங்க அது? எப்படி நான் போய் சான்ஸ் வாங்கி தர்றது? கர்த்தர்கிட்ட போய் கர்த்தராகிய தேவனை ஒரு தடவை பார்க்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தாங்க. கர்த்தரை இப்போ நம்மளால் பார்க்கணும்னு நினச்சா கூட பார்க்க முடியல. சந்தர்ப்பம் வாங்கி தரக்கூடிய காரியங்களை உருவாக்க முடியலை. அதுக்கு என்ன காரணம் என்றால், மறைக்கப்பட்ட அநேக விதமான காரியங்கள், பாவத்தினுடைய நிலைகள் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே குறுக்கு சுவராய் விளங்குகிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நமக்கு பின்பதாக இருந்து இயங்கி கொண்டு வரக்கூடிய பொல்லாத பிசாசு. இவனுடைய நிலைகள் முற்றிலும் அழிக்கப்படுகிறது உண்டானால் தேவனுக்கும் நமக்கும் இடையிலே காணப்படக்கூடிய பரஸ்பர உறவு திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையிலே புதுப்பிக்கப்படுகிறதை பிரத்யட்சமாய் நாம் பார்க்க முடியும். கடைசியாக தேசத்திலே வரக்கூடிய மகா பெரிய பட்டயங்களை நின்று தேசத்தை நான் காப்பாற்றுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். பட்டயம் என்கிறது எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது அப்படின்னா, வேதத்திலே வாசிக்கிறதை போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 35வது வசனத்தில் பட்டயம் என்கின்ற வார்த்தையை நமக்கு நல்ல ஒரு விஷயத்தை தெளிவாய் தீர்க்கமாய் சுட்டி காண்பிக்கிறதை பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரம் 35வது வசனத்தில் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தை பேசப்படுகிறதை பார்க்க முடியும். வாசிக்க கேளுங்கள். உன்னுடைய ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். இது மரியாளுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த மரியாளை பார்த்து அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க, உன்னுடைய ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். பட்டயம் என்கிறது இந்த இடத்துல என்ன ஒரு காரியமாக சொல்லப்படுகிறது? கசப்பான அனுபவம், பிட்டர். நம்முடைய வாழ்க்கையிலே கசந்த அனுபவம். அந்த மரியாளுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பட்டயத்தில், உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பட்டயம் உன்னுடைய ஆத்மாவை உருவி போகிறது. மகா பெரிய காரியம் உன்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது. மகா பெரிய பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கையிலே வரப்போகிறது. நீ உன்னுடைய உள்ளத்திலே உடைந்து போகக்கூடிய அனுபவங்களை பெறப்போகிறாய் என்கிறதை பற்றி தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய கசப்பான அனுபவம், எத்தனை கசப்பான அனுபவத்தை தேச அரங்கில் நம்ம பார்த்துட்டு வரோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய சமூக வாழ்க்கையில், உலக அளவில் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளில் எத்தனை கசப்பான அனுபவங்கள் தேசத்திலே கடந்து வருகிறது பாருங்கள். ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து வாங்க நம்மளால் முடியல. ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்மளால் போக முடியல. ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு நம்மளால் போக முடியல. ஒரு நாடை கூட விட்டுருங்க, ஒரு தெருவிலிருந்து அடுத்த தெருக்கு நம்மளால் போக முடியல. எல்லாம் லாக்டவுன். இங்கேருந்து அடுத்ததுக்கு போகக்கூடாது. இந்த காரியத்துக்குள்ளே உனக்கு வரக்கூடிய காய்கறிகள், என்ன காய்கறி கொண்டு கொடுக்குறானோ, அழுகின தக்காளியை கொடுக்குறான் வாங்கிட்டு போ, அழுகின கத்திரிக்காயை கொடுக்குறான் வாங்கிட்டு போ. நீ உனக்கு உரிய காரியத்தை கூட பெற முடியாத ஒரு கசப்பான அனுபவம். கையில் காசு இருக்கிறது, வாங்க முடியல. கையில் பொருள் இருக்கிறது, பெற முடியல. ஒரு கசப்பான ஒரு அனுபவம். நம்ம ஒரு காலத்தில் இப்போ சின்ன பிள்ளைங்கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைங்கிட்ட நீங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படா லீவ் விடும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. லீவு நாட்களுக்காக நான் ரொம்ப ஏங்கிட்டே இருக்கிறேன். அதாவது வரக்கூடிய அந்த ஆண்டு இறுதி தேர்வு, அதாவது அந்த ஆனுவல் எக்ஸாம் இருக்குது பாருங்கள், அந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்ச பிறகு அது இதுதான் கடைசி நாள் வச்சுங்க. கடைசி எக்ஸாம் எழுதக்கூடிய நாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த நாள் புத்தகத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவ்வளோ தூரம் ரொம்ப ஒரு ஹாயான ஒரு நிலைமையின் ஊடாக கடந்து போகிறேன். இப்போ அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், லீவு உங்களுக்கு எப்படி இருக்குங்க? ஐயோ ஒரே போரு, என்னத்தங்க பார்க்குறது, என்னத்தங்க செய்கிறது, வெளியே போக முடியல, ஒரு காரியத்தை வாங்க முடியல. கசப்பான அனுபவம். கர்த்தர் சொல்லுகின்றால் எந்த சின்ன கசப்போ பெரிய கசப்போ என்ன காரியமாக இருந்தாலும் கசப்பான அனுபவங்களை தேசத்திலே முற்றிலும் இராதபடிக்கு நான் அற்றுப்போக பண்ண போகிறேன். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகின்றார், நான் என் தேசத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்களின் மேல் என் முகத்தை பிரகாசிக்கப்படுகிறதுனாலே சமாதானத்தின் மகிமையை தந்து தத்தளிக்க பண்ணாத ஒரு
நிலையை அவர்களுக்கு உருவாக்கி சாத்தானுடைய எந்த சதி நாச மோசங்களும் அவர்கள் எல்லைகளை பாதிக்காத அளவிற்கு துஷ்ட மிருகங்களை தேசத்திலிருந்து பரிபூர்ணமாய் ஒழிய பண்ணி கசப்பான அனுபவங்களை அவர்கள் எல்லைகளை விட்டு அப்புறமாக்கி போட்டு மகிமையை நான் விளங்க பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு கசப்பான அனுபவம் வாழ்க்கையிலே வந்தது. தன் வாழ்க்கையிலே வந்த ஒரு கொடிய வியாதி, அரிப்பிளவு என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வியாதியின் நிமித்தம் கசந்த ஒரு மனுஷனாய் மாற்றப்பட்டு போனார். அவர் சொல்லுகின்றார், என் நாட்களை கசப்பாக நீர் மாற்றினீர். என்னுடைய நாட்களை நான் கசப்பான ஒரு அனுபவமாக நான் பெற்றுக்கொண்டேன். எத்தனையோ விதமான என்னோடு கூட வாழக்கூடிய எத்தனையோ விதமான ஜனங்களை பார்த்து நான் கேட்டேன். என்னுடைய வியாதிகளை தீர்க்கக்கூடியவர் யார் என்று நான் கேட்டேன். ஒருவராலும் முடியல. தீர்க்கதரிசி அழைப்பித்து கேட்ட பொழுது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் சாகவே சாவீர் என்று கர்த்தர் பேசிவிட்டார் என்ற வார்த்தை பற்றி சொல்லிட்டார். நான் சமாதானத்திற்காய் காத்திருந்தேன். ஆனால் கசப்பு என்னுடைய வாழ்க்கையிலே வந்தது. சில காரியங்கள் மறுக்கப்படும் பொழுது, சில உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது, சில நிம்மதிகள் நம்முடைய வாழ்க்கை விட்டு கடந்து போகும் பொழுது கசப்பான நிலைமைகளை நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பை இழந்த பொழுது கசப்பான அனுபவத்தை பெற்றுக்கொண்டான். நான் இந்த உலகத்திலே வாழுகிறதை காட்டிலும் சாகிறது நல்லது. என் உயிரையே வைத்திருக்கக்கூடிய என்னுடைய யோசேப்பை நான் மெய்யாகவே இழந்து போய்விட்டேன். அவன் எவ்வளவு தூரம் தத்தளிக்க ஆரம்பித்தான் பாருங்கள். அந்த வசனத்தில் நல்ல ஒரு வாக்கியம் இவ்விதமாய் நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த கடைசி நாட்களில் எகிப்தில் போய் யோசேப்பை சந்தித்து விட்டு எகிப்திற்கு யாக்கோபை அழைத்து கொண்டு போய் யோசேப்பினுடைய முகத்தை போய் யாக்கோபு பார்த்த பொழுது அந்த வசனத்தில் என்ன போட்டு தெரியுமா? யாக்கோபுடைய ஆவி அவனுக்குள் உயிர்த்தது என்று போட்டிருக்கிறது. உயிரடையக்கூடிய ஒரு தன்மை. இந்த கசப்பான நிலைமைகள் மாற்றப்படும் பொழுது நம்முடைய ஆவியும் உயிரடையும் நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறோம். இந்த மாசத்தில் கர்த்தர் சொல்கின்றார், கசந்த அனுபவத்தை பெற்றிருக்கக்கூடிய உனக்கு ஒரு உயிர்ப்பின் நிலையை நான் தருகின்றேன். எல்லா காரியங்களிலும் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய உன்னுடைய நிலையில ஒரு புதிய ஒரு உயிர்ப்பின் அனுபவத்தை நான் தரப்போகின்றேன். எல்லா இடங்களிலும் மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் ஒரு புதிய ஒரு எழுப்புதலை உன் வாழ்க்கையிலே உருவாக்கப் போகிறேன். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளின்படியே உன் வாழ்க்கையிலே தேவன் சமாதானத்தை தந்து தத்தளிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையினுடைய நிலைகளை உருவாக்கி துஷ்ட மிருகங்களை உன் தேசத்தின் எல்லைகளை விட்டு அப்புறமாக்கி போட்டு பட்டயத்தை ஆண்டவராகிய தேவன் அப்புறமாக்கி உனக்கு நிம்மதியான நிச்சயமான சமாதானத்தின் வாழ்க்கையை உருவாக்கி தருகிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த மாதம் மே மாதம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதம். நீங்கள் எதிர்பாராத அநேகம் நல்ல செய்திகளை கேள்விப்படக்கூடிய ஒரு மாதம். லாக்டவுன் என்கிற காரியங்கள் அறிவிக்கப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் தளர்த்தப்படக்கூடிய நிலைகளை நாம் கண் கொண்டு பார்க்க போகின்றோம். கர்த்தராகிய தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படி நிச்சயமாய் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறதை பிரத்யட்சமாய் நாம் பார்க்க போகின்றோம். இவைகளை கேட்கும் உங்கள் வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறது உண்டானால் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தின்படியே தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, லேவியராகமம் 26வது அதிகாரம் 6வது வசனத்திலே எங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின்படியே நீர் எங்களோடு கூட பேசி சொன்ன ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே சுதந்திரித்துக் கொள்கிறோம். கர்த்தாவே, இந்த மே மாதம் எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் மாதமாக, சமாதானத்தின் மாதமாக, தத்தளிப்பற்ற ஒரு மாதமாக, கர்த்தாவே துஷ்ட மிருகங்கள் ஒழிய பண்ணப்பட்ட ஒரு மாதமாக, பட்டயங்கள் தேசத்தை விட்டு விலக்கப்பட்ட ஒரு மாதமாக, இந்த மாதம் தேவனுடைய பிரசன்னம் முகமுகமாய் பிரத்யட்சமாய் எங்கள் மேலே உதிக்கக்கூடிய ஒரு மாதமாக எங்கள் தேவனால் உருவாக்கப்பட்டதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்கப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படியே இவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்கின்றோம். அவைகளுக்கேற்ற பலன்களை இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த மே மாதம் துவக்கத்திலேயே எதிர்பார்க்க முடியாத அநேகம் நல்ல செய்திகளை இதோ நாங்கள் கேள்விப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் கர்த்தர் சொன்னீர், அந்த வார்த்தைகளை அப்படியே நிறைவாக்கி தரப்போகிறேன். என் கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அப்படியே நிறைவாக்கப்படுகிறதை பிரத்யட்சமாய் நாங்கள் பார்க்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும் மகிமையான காரியங்களை விளங்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே இந்த மே மாதம் முழுமையிலும் நம்மோடு கூட இருந்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவாக்கப்பட்டதினாலே நம்முடைய உள்ளம் சந்தோஷம் அடைகிறதை நாம் அனுபவிக்கக்கூடிய அநேகம் திறந்த வாசல்களை தந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சூழ்நிலைகளையும் தேசத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.